ஃபஅல நீங்க ஃபஅலன்னு ஓதுனீங்கன்னா நீங்க தவறு செஞ்சிட்டீங்க, அல்லாஹ் ரசூலுக்கு துரோகம் செஞ்சிட்டீங்க. ஃபஅல ஓதுங்க. அந்த இடத்துல ஃபஅல ஐன் என்ற மொழிச்சல் வந்தால் மாத்திரம்தான் எங்களோட ஓதும். ஹம்சாவுக்கும் ஐனுக்கும் வித்தியாசம் இருக்குது, அலிஃபுக்கும் ஐனுக்கும். அலம் தர கைஃப ஃபஅல சொல்லுங்க. அலம் தர கைஃப ஃபஅல 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 கொண்டே இருந்தோம். ஃபஅல ஃபஅல இந்த இடத்துல ஒரு ஐன் இருக்குது. ரெண்டாவது ஐனை பாருங்க. அலம் யஜ்அல் அலம் யஜ்அல் அவரதே ஐன். அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல் ஃபீ இது வலضالீன் வருது. அதே மாதிரி தான் தضلீல். வலضالீன்ல லாமுக்கு பிறகு வாத், வாதுக்கு பிறகு திரும்பலாம். வலضالீன் அதே மாதிரி தான் இந்த இடத்துல தضلீல் வாதுக்கு பிறகு லாம். மூன்றாவது ஐன் வருது பாருங்க. وأرسل عليهم சொல்லுங்க. أرسل عليهم அது மூணாவது ஐன். وأرسل عليهم أرسل عليهم طيرا 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 பல்லுடைய மேல் பகுதியில் நாக்கு படணும். طيرا أبابيل ترميهم ترميهم بحجارة من سجيل بحجارة من سجيل. அடுத்த ஐன் வருது பாருங்க. فجعلهم فجعلهم ஐன் فجعلهم فجعلهم அடுத்த ஐன் வருது பாருங்க. كعصف كعصف எல்லாமே ஐன் தான் இருக்கு. فجعلهم كعصف مأكول كعصف مأكول. முக்கியமாக இந்த சூறாவில் நாங்கள் ஐனை மொழியப்படணும். கஷ்டம்தான். உலகத்தில் இபாதத்துகள் குர்ஆனை படிக்கிறது கஷ்டம்தான். அது நாங்கள் கஷ்டத்தோடு படிக்கணும். அடிக்கடி நலம் தர கைஃப ஓதும் பொழுது ஐனுடைய சட்டத்தை நாங்கள் அதிகமாக பழகி கொண்டோம்னா பின்னர் போக லேசாக. இந்த சூறாவுடைய பெயர் சூரத்துல் ஃபீல். சூரத்துல் ஃபீல் மக்காவில் இறக்கப்பட்ட சூறா இது. 5 ஆயத்துகளை கொண்ட சூறா இந்த சூறா. சூறாவுடைய சொல் கருத்தை பாருங்க. அலம் தர அல்லாஹ் கேட்கிறார். அலம் தர நபியே நீங்க பார்க்கலையா? அலம் தர நீங்க பார்க்கலையா நபியே? கைஃப எவ்வாறு? கைஃபன்னா எப்படி, எவ்வாறு. ஃபஅல ஃபஅலனா செய்தான். ஃபஅலனா செய்தான். ரப்புக உங்களுடைய ரப் எவ்வாறு செய்தான் என்று நபியை நீங்கள் பார்க்கவில்லையா? பி அஸ்ஹாபில் ஃபீல். அஸ்ஹாப் என்றால் தோழர்கள், ஃபீல் என்றால் யானை. யானை தோழர்களோடு உன்னுடைய ரப் எவ்வாறு நடந்து கொண்டான் என்று நபியே நீங்கள் பார்க்கவில்லையா? சொல் கருத்தா இது. அலம் யஜ்அல் அலம் யஜ்அல் அவன் ஆக்கவில்லையா? கைதஹும் அவர்களுடைய சூழ்ச்சிகளை. கைத் என்றால் சூழ்ச்சி, ஹும் என்றால் அவர்களுடைய சூழ்ச்சிகளை அவன் ஆக்கவில்லையா? ஃபீ தضلீல் ஃபீ தضلீல் அவர்களுடைய சூழ்ச்சிகளை அவன் வீணடிக்கவில்லையா? நாசத்தில் ஆக்கவில்லையா? وأرسل அனுப்பினான்.
அலைஹிம் அந்த யானை படைக்கு எதிராக தைரன் பறவையை, தைர் என்றால் பறவை, அபாபீல் அபாபீல் என்ற பறவைகளை அனுப்பினார். அபாபீல் என்பது புல்புலுடைய பன்மை. புல்புல் புல்புல் என்பது இராப்பாடி, ராவையில சத்தம் போட்டு போமே ராப்பாடி என்கிறது. ராவையில சத்தம் போடுற பறவை புல்புல். புல்புலுடைய பன்மைதான் அபாபீல். இந்த அபாபீல் பறவைகளை அவர்களுக்கு எதிராக அனுப்பினார். தர்மீஹிம் தர்மீஹிம் அவர்களுக்கு அவைகள் எரிந்தன. பிஹிஜாத்தின் ஹிஜாரான கல். மின் சிஜ்ஜீல் சிஜ்ஜீல் என்றால் சுடப்பட்ட கற்களை. சுடப்பட்ட கற்களை அந்த பறவைகள் அவைகளுக்கு எரிந்தன. ஃபஜஅலஹும் அவர்களை அல்லாஹ் ஆக்கினான். கஅஸ் வைக்கோல்களை போல். அஸ்ஃப் என்றால் வைக்கோல். அஸ்ஃப் அந்த காஃப் இருக்கிறே உவமானம், ஒன்றை போல். இந்த ஒரு வார்த்தைக்குள்ள கருத்து, ஒரு சொல்லுக்குள்ள, ஒரு எழுத்துக்குள்ள கருத்து. கஅஸ் வைக்கோலை போல் ஆக்கினான். எவ்வாறான வைக்கோல் என்றால் மக்கூல் சப்பி துப்பப்பட்ட வைக்கோல்களை போன்று அவர்களை ஆக்கினார். இது சொல் கருத்து. இது படிக்கணும்லே உங்களுக்கு விளங்கும். ஏதோ ஒரு பெரிய ஒரு சம்பவம் இதற்குள்ள இருக்குது. இந்த சூரத்துல் ஃபீலுக்கு மக்காவில் இறக்கப்பட்ட இந்த சூறாக்கள் அல்லாஹ் சஹாபாக்களுக்கு ஈமான படிச்சு கொடுத்தார். என்ன ஈமான்? உலகத்தை நடத்தாற்றது அல்லாஹ். உலகத்தை நடத்தாற்றது ஆரம்ப முஸ்லீம்கள் தானே. சஹாபாக்கள் மக்காவில் ஆரம்ப முஸ்லீம்கள். உலகத்தில் யாராலையும் எதையும் பாதுகாக்க முடியாது, எதையும் செய்ய முடியாது, அனைத்தையும் செய்யக்கூடியவன் அல்லாஹ் தான் என்ற ஈமான் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். இந்த சூறாக்களை ஓதினதோட சஹாபாக்களுடைய உள்ளத்துல ஈமான் கூடியது. எங்களுக்கு ஈமான் கூடும், கருத்து தெரிஞ்ச. கருத்து தெரியாததால எங்களுக்கு ஈமான் கூடாது. ஹஸரத் என்னமோ ஓதிட்டு போவார், நாங்களும் ஓதிட்டு போவோம். கருத்து விளங்கி ஓதும் பொழுது ஒரு மனிதன் சில நேரம் சில இக்கட்டான சந்தர்ப்பங்களை அடைவார். இக்கட்டான சந்தர்ப்பங்கள் அடையும். அதிகமான நீங்க கேள்விப்படுவீங்க நம்மளோட ஊர்களில் இக்கட்டான கட்டங்கள்ல காலி, அதாவது கோயிலுக்கு போற முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. இந்த ஊர்ல, நம்மளோட ஊர்ல ஒரு சின்னால கஷ்டப்பட்டு பட்டு இயலாம கடைசியா பார்த்தாங்க அந்த அல்லாஹ்வால செய்ய. எங்கேயோ ரத்னபுரையில ஒரு கோவில்ல எல்லாம் நடக்குது என்று அங்க போனவங்க என்ன காரணம் என்றால் அந்த ஈமான் உள்ள பழகியம். என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் பாதுகாக்கிறவன் அல்லாஹ் என்கிறத படிச்சுத்தான் அல்லாஹ் இந்த சூழல். நாம மனம் தளர்ந்துடப்படாது. எப்பயும் மனம் தளர்ந்துடப்படாது. குர்ஆனை படிக்கிற அதுக்கு இந்த சூறாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக முக்கியமாக எங்களுக்கு கற்றுத்தாரார் அஸ்ஹாபுல் ஃபீலுடைய சம்பவத்தை. இந்த சம்பவம் என்ன நடக்குதுன்னா, ஹபஷாவில், எத்தியோப்பியாவில் நஜாஷி என்ற மன்னனுக்கு முன்னால் உள்ள காலம். நஜாஷி என்ற மன்னன் ரசூலுல்லாஹுடைய காலத்தில் உள்ளவர். அவருடைய பேர் அஸ்ஹமா நினைக்கிறேன். நஜாஷியுடைய மண் ஆட்சி காலத்திற்கு முன்னுள்ள காலத்திலே எத்தியோப்பியாவை ஆண்டு வந்தார் அப்ரஹத்துடும் அஷ்ரம். அப்ரஹா, நாங்கள் சின்ன பிள்ளையை பொறுத்தவரையிலே படிச்சுட்டு அப்ரஹாட படம்
ஹதரத்துல் அஷ்ராம். இவர் என்ன செஞ்சாருன்னா, ஹபஷாவில் பெரிய ஒரு கோவில் ஒன்று கட்டினார். பெரிய ஒரு கோவில் ஒன்று கட்டி அந்த கோவிலுக்கு பேர் வைத்தார் குல்லைஸ். குல்லைஸ், KULLIS. ஏன் சொல்றேன்னா மாறி பெரிய பேர் வச்சாரு குல்லைஸ். எத்தனையோ பேர் அது மாத்த சொன்னாலும் மாத்துறது. எத்தனையோ பேர் குல்லைஸ் என்று எத்தனை பேர் பேர் வச்சிருக்காங்க. இந்த குல்லைஸ் என்ற பெயர் இருக்குது, இது அப்ரஹா கோவில கட்டிட்டு வச்ச பேர் குல்லைஸ். KULLIS குல்லைஸ். அவ குல்லைஸ் என்ற பெயரை வச்சு இந்த அப்ரஹாவோட நோக்கம் என்னன்னா, காபத்துல்லாவுக்கு வார மக்களை அப்படியே திருப்பி எடுக்கணும். அங்கு அப்படியே திருப்பி எடுக்கும். உலகத்தில் அப்ரஹான சிந்தனையாளர்கள் இப்பயும் வாழ்வாங்க. அப்ரஹாமுடைய சிந்தனையாளர்கள் இப்பயும் வாழ்வாங்க. ஒரு இடத்துக்கு மக்கள் போகும் பொழுது அந்த மக்களை திருப்பி எடுக்கிறது மக்களை. இப்ப என்ன செஞ்சார், கினானா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு அரபி மனிதர் ராவையில போய் இவன் குல்லைஸ் என்ற வணக்க ஸ்தலத்துக்குள்ள டாய்லெட் போயிட்டு வந்துட்டார். எப்படி கட்டியிருக்கான்னு விளங்கி, கினானா அரபி கோத்திரம், கினானா கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர் இவருடைய அந்த குல்லைஸ் என்ற வணக்க ஸ்தலத்துக்குள் பூந்து டாய்லெட் போயிட்டு வந்துட்டார். இதை கேள்விப்பட்ட அப்ரஹா சத்தியம் செய்தார், நான் காபத்துல்லாவோட நீ கினானா கோத்திரத்தை சேர்ந்தவங்களை பிடிச்சி கொள்றது வேற விஷயம். டாய்லெட் போன அவன் தானே. அவன் டாய்லெட் போனதுக்காக இவர் சத்தியம் பண்ணினார், நான் காபா உடைப்பேன், காபாவை உடைப்பேன் அப்படின்ட்டு என்ன செஞ்சார், பெரிய ஒரு படையை தயார் செய்தார் அப்ரஹா. அந்த படையில் சில ரிவாயத்துகளில் 12 யானை, இன்னும் சில ரிவாயத்துகளில் 1000 யானை. யானை படையோடு வர அவ்வளோ பெரிய காபா உடைக்க அவ்வளோ படை தேவையில்லை. ஆனால் நான் அப்படிதான் வருவேன். 12 என்றும் 1000 யானைகள் என்றும் அப்படியே வாரார். வந்து மக்காவுக்கு பக்கத்து ஒரு இடம் உடைய முகம்மஸ் என்ற இடம், முகம்மஸ் என்ற இடத்தை தாண்டினதோட மக்காவாசிகளுக்கு செய்தி அனுப்புகிறார், நான் உங்களோட யுத்தம் செய்யறதுக்கு வரல, நான் இந்த காபாவை உடைக்கிறதுக்காக நான் வாரேன். ஏனென்றா காபத்துல்லா இன்று போல அன்றைய காலத்திலும் மக்களுடைய உள்ளத்தில் பெருமதியாக இருந்த ஒரு இடம். இப்போ நீங்க கேள்விப்படுவீங்க, நிர்வாணமாக தவாப் செய்தாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நிர்வாணமா ஏன் தவாப் செஞ்சாங்கண்டா, அது நாங்க மாறி விளங்குது. காபத்துல்லாவுக்கு புடவை வச்சிருப்பாங்க. காபத்துல்லாவுக்கு ஹராமான புடவையோட காபாவுக்கு போகக்கூடாது யார். அதான் பழைய வரலாறுகள் இருக்குது. காபாவுடைய வரலாறு அரபு கிதாபும் இருக்குது. அதில் இருக்குது, காபத்துல்லா உள்ளுக்கு ஒரு கிணறு ஒன்று இருந்துச்சு. கிணறு மாதிரி யாராவது ஹராமான பணத்தில் காபா உள்ளுக்கு நுழைந்தா அதுக்குள்ளது பாம்பு வெளியே வரும். பாம்பு வந்து இவரை திறத்தும், காபாவுக்கு நீ போ வெளியே. அதனால அவங்க என்ன செய்யறதுன்னா, ஹலாலான உடுப்போடு தான் தவாப் செய்யும். இதுக்கு இன்னொரு உதாரணம், இந்த காபத்துல்லா பொட்டி தானே, இந்த பொட்டியை சுற்றி ஒரு அறவட்டம் ஒன்று இருக்குதா? என்ன சொல்றது அறவட்டம்? இஸ்மாயில். இந்த அறவட்டமும் பூர்த்தியாக இருந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில். அறவட்டமாக இருக்கல காபா. குறைஷிகள் இந்த பொட்டியை கட்டிட்டு அறவட்டத்தை கட்டும் பொழுது பணம் முடிச்சு, ஹலாலான பணம் அப்படியே விட்டுட்டார். ஹராமான பணம் இருந்துச்சு, ஹராமான பணம் இருந்தது, ஆனா ஹலாலான பணம் முடிஞ்சு. அதனால அந்த பொட்டியோட கட்டி அந்த அறவட்டத்தோடு விட்டார்.
அதான் இன்று வரைக்கும் அப்படியே வந்து காபத்துல்லா வந்து இந்த தவாப் செய்யறது காபாவை தவாப் செய்யும் பொழுது யாராவது அந்த அதுக்கு நுழைஞ்சா தவாப் உடைஞ்சிடும். ஏன் அது நுழையிற ஒருத்தர், ஏன்னா காபத்துல்லா உள்பகுதி அந்த அறவட்டத்திலும் போகலாம். இப்போ இமாம்கள் தொழுவிக்கிற இமாம்கள் சுண்ணத்தோடு தான் அழுகுறாங்க. சுண்ணத்து என்ன காட் பாதுகாப்பு பிளேஸ், அது ஹலாலான பணத்துல தான் கட்டினாங்க காபா. ஹலாலான பணத்தில் அவ்வளோ கண்ணியப்படுத்தினாங்க. உடுப்பு இருந்தா தவாப் செய்வாங்க, உடுப்பு இல்லாட்டி உடுப்பை கலத்திட்டு நிர்வாணத்தோட போகும் அப்படின்னு போவாங்க. அவ்வளோ கண்ணியப்படுத்தினா காபா வந்த காலத்தில். அந்த காபா உங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறக்கப்பட்ட ஆட்டுடைய சொர்க்கத்துடைய கொம்பு இருந்துச்சு. சொர்க்கத்தில் இறக்கப்பட்ட ஆட்டுடைய கொம்பு இருந்துச்சு. ஏன் ஹஜ்ருல் அஸ்வத் கல் எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? சொர்க்கத்திற்கு வந்தது. சொர்க்கத்தை நீங்க கேட்கலாம், சொர்க்கத்துடைய சாமான் இருக்கிறதா? இருக்கு. ஹஜ்ருல் அஸ்வத் கல், ரௌதா, ரசூலுல்லாஹ்வுடைய ரௌதா. இந்த ரௌதா வந்து சொர்க்கத்திலிருந்து வந்து ஒரு துண்டு. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு கல்ல கொடுக்கலும் என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் பூமி துண்டு கொடுக்கல சொர்க்கத்திலிருந்து. அதான் சொன்னாங்க, மா பைன பைதி வ மிம்பரி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah. என்னுடைய வீட்டுக்கும் மிம்பருக்கும் இடையில உள்ள துண்டு சொர்க்கத்துடைய துண்டு. அவ காபத்துல்லா அவ்வளோ மதிச்சாங்க. அந்த காலத்தில் அவ்வளோ கண்ணியப்படுத்தினாங்க. இந்த காபாவை முதல் கேவலப்படுத்தின ஒரு ஆள் தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் இந்த காபாவை கேவலப்படுத்தின ஒரு முஸ்லிமான். அப்ப முகம்மஸ் என்ற இடத்திலிருந்து அப்ரஹா செய்தி அனுப்பினார், இப்படித்தான் நான் காபத்துல்லா உடைக்க போறேன் அப்படின்னு. அந்த காலத்து மக்கள் என்ன செஞ்சாங்க, நீ காபாவை உடைச்சா இந்த காபாட ரப் ஒன்று விடமாட்டான் அப்படின்ட்டு எல்லாரும் போய் மலைகளில் போய் ஏறி உட்கார்ந்து இதை பார்க்குறோம். காபத்துல்லாவை சுற்றி 5 ஊர் இருக்கு. எத்தனை ஊர்? 5 ஊர். முதலாவது அஜியாத். காபாவை சுற்றி இருக்க பழைய ஊர் அஜியாத். இந்த அஜியாத் என்ற இடத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியாக கண்டார். இப்பயும் இருக்கு அஜியாத். அஜியாத் ஹாஸ்பிட்டல் அம்பா அஜியாத் ஒரு ஊர், அதாவது மன்னருடைய பேலஸ் இருக்கிறது அஜியாத். 2வது ஊர் காபாவை சுற்றி இருக்கிற ஊர் கஸ்ஸா. என்ன ஊர்? கஸ்ஸா. இந்த கஸ்ஸா என்ற ஏரியாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பம் வாழ்ந்தது. நபி அவர்கள் பிறந்த ஊரு அந்த ஏரியாவில் கஸ்ஸா. 3வது ஷாமியா. என்ன? ஷாமியா இல்லை, இப்ப அப்படியே வகுப்பு செஞ்சிட்டார் மன்னர் அப்துல்லா மௌத்தாகும் பொழுது. ஷாமியா அப்படியே அரபுக்கு எடுக்கிறார். 4வது ஊர் ஷுபைக்கா. என்ன ஊர்? ஷுபைக்கா. இந்த ஷுபைக்கால தான் சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கபர் இருக்கு. உம்ராவுக்கு போனா பாருங்க இதெல்லாம். அடுத்து அந்த பிள்ளைகளை புதைச்ச இடம் அவளை தான் இருக்கு, ஷுபைக்கா. 5வது ஊர் தான் மிஸ்பலா. மிஸ்பலா. இந்த 5 ஊரை சுற்றி நடுவில் உள்ளதான் என்ன? மழை பெஞ்சா அந்த 5 ஊரை தண்ணி வரது காபா. காபா பள்ள தண்ணி கனவாயிரான காபா. இப்ப என்ன செஞ்சாங்கன்னா, அப்ரஹாட படை வருது, இவங்க எல்லாம் போய் மலைகள்ல நிற்கிறாங்க. போய் இதை பார்த்துட்டு 5 ஊர் மலைகள்ல ஏறிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப அப்ரஹாட படை கிட்ட வாங்க வரும் பொழுது அப்துல் முத்தலிபுடைய ஒட்டகங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றிட்டு வராங்க. வந்து சொல்றாங்க, அப்துல் முத்தலிபுடைய 200 ஒட்டகத்தை கைப்பற்றிட்டாங்க. இப்ப அப்ரஹா என்ன செஞ்சார், மக்காவுடைய தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டார். அப்ப
அப்துல் முத்தலிப் தான் போனார் ரசூலுல்லாஹ் அப்பா, வாப்பட வாப்பா அப்துல் முத்தலிப். பேச்சுவார்த்தைக்கு போனதோட அப்துல் முத்தலிபை பார்த்து அப்ரஹா சொன்னார், நாங்கள் உங்களோட யுத்தம் செய்கிறதுக்கு வரல, இந்த காபாவை உடைக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் அதை நாங்கள் உடைச்சிட்டு போவோம், நீங்கள் உங்களோட பாட்டில் இருக்கிறோம். அப்துல் முத்தலிப் சொன்னார், இது காபத்துல்லாவுக்கு ஒரு ரப்பு இருக்கிறார், அதை அவன் பார்ப்பான். காபத்துல்லாவுக்கு ரப்பு இருக்கிறார், அதை அவன் பார்ப்பான் அப்படின்ட்டு அப்துல் முத்தலிப் சொன்னார். என்கிட்ட அந்த 200 ஒட்டகத்தை தான், ஒட்டகம் என்ற ஒட்டகத்தை படைச்சிருக்கிறீங்க, அந்த 200 ஒட்டகத்தை தான். அப்புறம் ஆச்சரியமாக போயிடுச்சு. ஒரு பெரிய காபாவை உடைக்க வந்திருக்கிறோம், நீ ஒட்டகத்தை பற்றி பேசுகிறாயே அப்படின்ட்டார். அப்துல் முத்தலிப் சொன்னார், ஒட்டகத்தை வளர்க்கிறான்னா காபாவை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் இருக்கிறார், அவன் செய்வாங்க. பாருங்க, ஜாஹிலிய காலத்தில் இருந்த நம்பிக்கையை பாருங்க. ஜாஹிலிய காலத்தில் இருந்த நம்பிக்கை தான் இவ்வளோ பெரியது அப்படின்ட்டு என்ன செஞ்சார் அப்துல் முத்தலிப்? தனது பொருள்களை எடுத்துட்டு எல்லாருமே போயிட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும், கடைசியாக காபாவுடைய அந்த கதவடியை அப்துல் முத்தலிப் துவா கேட்கிறார். யா அல்லாஹ், அப்ரஹாட படம் வந்திருக்கு, நீ தான் இந்த பாருங்க அப்படின்னு துவா கேட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க, ஊரை விட்டுட்டு. இப்போ அப்ரஹாட படை மக்காவுக்கு நுழையுது. அப்ரஹாவுடைய படையில ஒரு யானை இருந்தது. அந்த யானையுடைய பேர் மஹ்மூத். யாருடைய பேர் என்ன? மஹ்மூத் என்ற யானை. இந்த யானை அப்படியே காபாவை நோக்கி வரும் பொழுது அப்படியே கீழே உட்கார்ந்துச்சு குசும்பல். திருப்பினா அது போகுது, அது மற்ற சைட் போகுது, யமன் பக்கம் போகுது. அந்த யானை காபா பக்கம் வருதே இல்லை. யானை இவன் எழுப்புறான், இல்லை, மற்ற பக்கம் போகுது இந்த யானை. இப்ப யோசிச்சா என்ன செய்யறது? அந்த யானை தான் முக்கியமான யானை. 2வது நாள் ஆகிட்டு ஒரு நாள் அப்படியே கழிவு. முதல் யானை இருந்துட்டே இடையில 2வது நாளும் அப்துல் முத்தலிப் அப்படியே துவா கேட்கிறார். இப்ப யானைப்பட உள்ளுக்காவில் இது மட்டும் உள்ளுக்காகல, மஹ்மூத் மட்டும். இந்த நேரம் தான் அப்துல் முத்தலிப் பார்க்கிறார், சில பறவைகள் நேரம் சுத்து. பறவைகளை வச்சுத்தான் அந்த காலத்தை முழு முடிவெடுக்குது. பறவைகளை வச்சு அப்துல் முத்தலிப் பார்க்கிறார், இந்த பறவை திஹாமாவுடைய பறவை அல்ல. ஏரியா திஹாமா என் அப்பாட மாவட்டம். நஜிதுடைய பறவையும் அல்ல, கிழக்கு மாகாண பறவையும் இல்லை. நஜித் அல்ல, அந்த மாகாண பறவையும் அல்ல, அந்த மாவட்ட பறவையும் அல்ல. வித்தியாசமான பறவை. ஒவ்வொரு பறவையுடைய சொண்டில் ஒரு கல், 2 கால்ல 2 கல், 3 கல். இந்த பறவை பறக்குது மேலா. இந்த நேரம் தான் படம் உள்ளுக்காகுது. அப்ரஹாவுடைய படை. அல்லாஹ் இந்த பறவை அனுப்பினான். சின்ன பறவை, ஒரு கல் சொந்துல, 2 கல் 2 காலில். இந்த பறவைகள் அந்த கல்லுகளை போட தொடங்கியது. யானைகள் மீதும் படைகள் மீதும் இவங்க ஓட தொடங்கினாங்க. படையெல்லாம் ஓட ஓட சொல்றாங்க, ஒவ்வொருத்தருடைய விரல் உட தொடங்கிச்சு. அந்த கல்லுடைய வேகம், அந்த கல்லுடைய பார், இந்த சுடப்பட்ட கல், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த கல். அந்த கல்லு அனுப்பினது அல்லாஹ்வே. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு கல்லு மழை பொழிஞ்சிச்சு. அந்த கல்லு தலையில விழுந்தா போய் சின்ன கல்லு, செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற கல் ஆராய்ச்சி பண்றாங்களே, அந்த கல்லுடைய ஒரு ஒரு அணு போதுமா போட்டதோட ஒவ்வொன்றாக அப்ரஹாவுடைய தலையிலே ஒரு கல் விழுந்தது. ஒவ்வொரு விரலாக விழத் தொடங்கியது. கடைசியாக அப்ரஹா சன்ஆவை போய் அடையும் பொழுது அப்படியே அவன் மௌத்தாயிட்டார். இந்த சம்பவம் அப்படியே சீரத் இப்னு ஹிஷாம் என்று ஹிஸ்டரியுடைய கிதாப் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்று கிதாப் சீரத் இப்னு ஹிஷாம் 1ஆம் ஜுஸு 49ஆம் பக்கத்தில் இந்த சம்பவம் பதிவு செய்யப்படுகிறது. இந்த நிகழ்வு தான் அரேபியர்களுடைய உள்ளத்தில் பெருமொரு நிகழ்வாக பதிவு செய்யப்பட்டது. அதனால தான் நாங்கள் படிச்சிருக்கோம் ஆமுல் ஃபீல்,
யானை ஆண்டு. அப்ப இது வரலாறாக வச்சுட்டாங்க நபிகள். ஆமுல் ஃபீல், ஆமுல் ஃபீலுக்கு முந்தி, ஆமுல் ஃபீலுக்கு பிந்தி. நாங்கள் கிறிஸ்துவுக்கு முந்தி கிறிஸ்துவுக்கு பிந்தி மாதிரி வரலாறாக மாறியது போல இந்த ஆமுல் ஃபீல் இது நடந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னால் 570ஆம் ஆண்டு நடந்தது. கிறிஸ்துவுக்கு பின் 570ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 571ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பு நடந்தது. அல்லது 570 என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் சொன்னாலும் அந்த காலத்தில் தான் அல்லாஹ் இந்த சம்பவத்தை நடாத்தாட்டி காட்டினார். இதுதான் இந்த சூராவுடைய சம்பவம். இப்ப சூராவுடைய தஃப்சீரை பாருங்க. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். இப்ப நல்லா வரணும் குர்ஆன். அல்லாஹ் கேட்கிறார், நபியே அலம் தர, நபியே நீங்கள் பார்க்கவில்லையா? இந்த இடத்துல பார்க்கலையா, உறுதி வரலையா? அலம் தர, உங்களுக்கு உறுதி வரலையா நபியே? கைஃப ஃபஅல ரப்புக, உங்களோட ரப்பு எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதில். பிஅஸ்ஹாபில் ஃபீல், யானை கூட்டத்தாரோடு உங்களுடைய ரப் எவ்வாறு நடந்து கொண்டான் என்ற விடயத்தில் உங்களுக்கு இன்னும் உறுதி வரலையா நபியே? அப்ரஹாவுடைய பேரப்பிள்ளையை இன்றைக்கு பிரிக்கலாம் உலகத்தில். பள்ளியை உடைக்கிறார்கள். அப்ரஹாவோட பேரப்பிள்ளை தான் ஆபீல். காபீலுக்கு உலகத்தை ஒருத்தன் கொலை செஞ்ச அவன் ஆபீல் காபீல பேரப்பிள்ளை தான். அவன் ஆபீல் காபீல பேரப்பிள்ளை. அது மாதிரி அப்ரஹாவோட பேரப்பிள்ளைய உலகத்தில் இருக்கலாம். வேற வேற பேர்கள், அரபு பேரல்லாம வேற பேர்கள்ல வாழலாம். ஆனா நாங்க உறுதியா இருக்கிறோம். நாங்க அப்துல் முத்தலிபு போலையாவது இருக்கிறோம் உறுதியா. பள்ளியை உடைக்கலாம், பள்ளியை நாசமாக்கலாம். எங்கட ஈமான பொறுத்துதான் அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ்வுக்கு பாதுகாக்கிறது கஷ்டமான வேலை அல்ல. எங்கட ஈமான் தேவை. உஹதுடைய யுத்தத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கஷ்டப்படுத்துவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். வலது பக்கம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இடது பக்கம் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் 600 இறக்கே கொடுத்திருக்கிறார். ஒரு இறக்கே விழித்தால் முழு கிழக்கும் மறைஞ்சு. அல்லாஹ் ஏன் சோதனை கொடுத்தாங்க? ஈமான கூட்டுறதுக்கு. எல்லா காலத்திலேயும் சகோதரர்களே, எங்களுக்கு ஒரு சூறா போதும். எங்களை அல்லாஹ் சோதிப்பார். சில சமயம் எங்களை சோதிப்பார். நாங்கள் சோதனையில வெற்றி அடையோம். அல்லாஹ்க்கு தேவை அதுதான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் உஹதுல இறங்கியும் ரசூலுல்லாஹ்வோட நெத்தியில ரத்தம் ஓடுது, பல்லாட ரத்தம் ஓடுது, உதடு வெடிச்சு ரத்தம் ஓடுது. இதை பாதுகாக்கலாம் காட்டுற அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். தியாகம் செய்யும் இஸ்லாத்துக்காக, நீங்க பாடுபடும் இஸ்லாத்துக்காக. இந்த சின்ன சூறா எங்களுக்கு படிச்சு தர விடயம் அதுதான். பாதுகாக்கிறவன் அல்லாஹ். நாங்க பாதுகாக்க. இன்றைக்கு நாங்க என்னோட பிள்ளைகளை பாதுகாக்கணும், ஊரை பாதுகாக்கணும், குடும்பத்தை பாதுகாக்கணும் என்கிறதுக்கு ஹராத்தில் செய்ய பார்க்கணும். சில சமயம் செஞ்சிடப்படாது. நாங்க யோசிக்க முடியும். நம்மளோட பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு, குடும்பத்தை பாதுகாக்க என்னையாவது வட்டிக்கு எடுத்தாவது செஞ்சு வைப்போம். அது பாதுகாப்பு அல்ல, அது நாசம். பாதுகாக்கிறவன் அல்லாஹ். நம்பிக்கை வரும் இந்த சூறா. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். இந்த யானை கூட்டத்தாரோடு உன்னுடைய ரப் என்ன செய்தான் என்று பார்க்கவில்லையா? அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல். அவர்களுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் அல்லாஹ் நாசத்தில் ஆக்கவில்லையா?
எவ்வளவு சூழ்ச்சி போட்டார். சில நேரம் சூழ்ச்சிகளுடைய ஆரம்பம் கைசேதமாக இருக்கும் நினைக்க போல, பின்னுக்கு யோசிக்கும் பொழுது ஹைராக எவ்வளவு சூழ்ச்சியை செஞ்சு பார்த்திருப்பாங்க. அப்ப அப்ரஹா போட்ட சூழ்ச்சி என்ன? காபா உடைக்கும். அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல். போன வருஷம் அனுப்பினாங்க ஒரு மெசேஜ், ஒரு காபா அனுப்பினாங்களா? அதான் இப்போ பிரச்சனையா போய் சவுதியில் தாயிஃப்ல இருந்து வருது ஒரு மெசேஜ். எங்கிருந்து வருது? அனுப்பிவிட்டான் காபா உடைக்கும். இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு 2 லட்சம் பேருக்கு ஹஜ் கொடுக்குறீங்க. ஈரான் 2 லட்சம் பேருக்கு ஹஜ் கொடுக்குறாங்க. பயந்தான் அழைத்தான், மெசேஜ் அனுப்பினாங்க, எல்லாம் தெரியும் யார் அனுப்பினாங்க. காபா உடைக்கும். அல்லாஹ் பாதுகாத்தான், ராணுவம் பாதுகாக்கல, அல்லாஹ் தான் பாதுகாத்தான். ஆனா அந்த ஹஜ் கொடுத்து 2 லட்சம் பேருக்கு ஹஜ் கொடுத்து முழு ஹோட்டலும் புக்கிங், பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் புக்கிங். காபாவை சுற்றி பெரிய ஹோட்டல் தான் இருக்கல, காபாவை சுற்றி எல்லாம் பெரிய ஹோட்டல், க்ளாக் டவர், இது எல்லாம் புக்கிங். 2 லட்சம் கொடுத்த ஹஜ். போன வருஷம் ஒரு ஈரான் ஹஜ்லேருந்து வரல, ஹஜ்ஜுக்கு வரல. அவங்களே நாங்கள் வரமாட்டோம். எந்த அளவு பவரை வச்சிருக்காங்கன்னு விளங்கிட்டு இருக்கோம். அப்படி பவர் வரலாறுகள் எழுதுறாங்க. கராமித்தாவுடைய காலத்தில் ஹஜ்ஜுல் அஸ்வத கலவர திருப்பிட்டார். ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்லுக்கு பக்கத்தில் போலீஸோடு வச்சிருக்காங்க. நன்றிங்களா? போலீஸ் ஒரு ஆள் இருக்காரு, எனக்கு போலீஸ் அவர்கிட்ட மட்டும். ஏனென்றா அன்றைக்கு தானே எவ்வளோ மெஷின் இருக்கு, சத்தம் விடாத மெஷின். மெதுவாக 2 கணக்கான கல் வருது. கல்லை எடுத்துட்டு போய் 100 வருடம் கல்லு, ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்லு காபாலையும் 100 வருஷம். எப்படி இருந்தீங்க அந்த காலத்தில்? 100 வருஷம் இல்லாம மன்றாடி மன்றாடி கெஞ்சி கேட்டான், கல்லத்தா, ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்லத்தா. ஏன்னா எடுத்துட்டு போயிட்டாங்க இவங்க. கடைசியா எத்தனையோ கோடி பணம் தாரதாக வாக்களிச்சு கல்லு கொடுத்தாங்க. அதுவும் 10 கல்லு கொடுத்தாங்க ஹஜ்ஜுல் அஸ்வத் மாதிரி. இதில் ஒன்று எடுத்துட்டு போகும். உலமாக்கள் எல்லாமே மஷூரா நடக்குது. ஏண்டா சில உலமாக்கள் இருப்பாங்க, எத்தனையோ 1000 கிதாபுகள் வாசிச்சிருப்பாங்க. நேற்று ஒரு ஆள் வரலாறு பார்த்து 20,000 கிதாப் வாசிச்சிருக்காங்க. 20,000 கிதாப் மஷூரா பண்றா உலமாக்கள்லாம் இருந்து எப்படி கண்டுபிடிக்கிற ஹஜ்ஜுல் அஸ்வத்? நம்ம 10 கல்ல தர போறாங்க, அது 1 தான் எடுக்கிறாங்க. உலமாக்கள் எல்லாம் இருந்து மஷூரா பண்ணி பண்ணி கடைசி முடிவுக்கு ஒரு ஆடி கொண்டு பேசின. நானும் கிதாபில் பார்த்துருக்கிறேன். ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்லு தண்ணியில் போட்டால் மிதக்கு. 10 கல்லையும் வாங்கி தண்ணியில் போடும். எந்த கல்லு மிதக்குமோ அது ஹஜ்ஜுல் அஸ்வத் மேல தூக்கிடுவாங்க. சரி, முடிவாகிச்சு. நம்ம 10 கல்லையும் கொடுத்தார், அதையும் தூக்கி தண்ணியில் போட்டாங்க. ஹஜ்ஜுல் அஸ்வத் மட்டும் மிதத்திச்சு, மற்றெல்லாம் கீழே போயிடுச்சு. மெதுவாக கொண்டாந்து வச்சுதான் அன்றைக்கு போட்ட போலீஸ் ஹஜ்ஜுல் அஸ்வதை பாதுகாப்பு. ஹஜ்ஜுல் அஸ்வதை பாதுகாப்பு. காபத்துல்லாஹ்ல நடந்த நிகழ்வுகள் நம்ம 1980களில் நடந்ததே நமக்கு தெரியாமல் இருக்கும். சில நேரம் எத்தனையோ சூழ்ச்சி நடந்து கொண்டுதான் இன்றைக்கு சூழ்ச்சி. அல்லாஹ் பாதுகாத்துவார். அல்லாஹ் பாதுகாத்து ஆனால் கடைசி காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 கருப்பர்கள் காபத்துல்லாஹ்வுக்கு மேலே ஏறி ஒவ்வொரு கல்லாக கடத்துவாங்க. ஆமாம், அதோட கியாமத். இப்ப சில காஃபிர்கள் என்கிட்ட கேட்கிறாங்க, சரி நாங்க சிலையை சுத்துற மாதிரி நீங்க காபாவை சுத்துறீங்களே,
காபாவை சுத்துறீங்களே, இது அல்லாஹ்ட கட்டளைங்களே. நல்லா விளங்கும். ஃபல்யத்தவஃபு பில் பைத்தில் அதீக். இதை காபாவை சுத்துங்க, தவாஃப் செய்யுங்க. நாங்க கல்ல கண்ணியப்படுத்தல, நாங்க அல்லாஹ்வுடைய சொல்ல கண்ணியப்படுத்துறோம். அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய சொல்ல கண்ணியப்படுத்துறோம். போன 2 ஆண்டுக்கு முன்னால ஹஜ்ஜில் உங்களுக்கு தெரியும், ட்ரெயின் விழுந்தது. 100 பேர் மௌத்தானாங்க. அசருபுரம் விழுந்துச்சு. என்னென்னமோ எல்லாம் கதைச்சிட்டாங்க. அல்லாஹ் வந்து பாதுகாக்கலாம். அபாபில் பறவையை விட்டு பாதுகாத்த அல்லாஹ்க்கு இந்த கிரேன் உலகோட முஸ்லிம்களை பாதுகாக்கலாம். சோதனைகள் அல்லாஹ்வுடைய சோதனை. அல்லாஹ்வுக்கு ஏலாதவனைய வென்றிருக்கிறது. எங்களை சோதிக்கான். வாயால வந்திருக்கிறார் சில வார்த்தைகள். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையாகும் பொழுது சொன்னாங்க, ராவு மழை பெய்தது, கொஞ்சம் பேர் காஃபிர் ஆயிட்டாங்க, கொஞ்சம் பேர் மூமின் ஆயிட்டாங்க. யார் சொல்லையே, யார் அல்லாஹ் மழையை இறக்கினான்னு சொன்னாங்களோ அவ்வளோ பேர் மூமின். யார் இன்ன நட்சத்திரம் மழையை இறக்கிச்சின்னு சொன்னாங்களோ காஃபிர். அல்லாஹ் சோதிக்காது பாரு. மிக கவனமாக இருக்கும். வார்த்தைகள் மூத்தத்துக்கு எடுத்து போயிடும். அதான் சொன்னேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வலது பக்கம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வலது பக்கம். ஒரு கல்ல பாதுகாக்கிறார். ரசூலுல்லாஹுடைய தலையில கல்லடி, ரசூலுல்லாஹுடைய உதட்டில கல்லடி, பல்லு கீழே விழுந்துட்டு, இதெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கியால பாதுகாக்கிறார். சோதனை கிடைக்க அல்லாஹ் இந்த சமூகத்தை சோதிப்பார். ஆனா நாங்க வாயால முந்தி பேசிடப்படாது. அல்லாஹ் என்ன செய்தார்? சூழ்ச்சிகளை, அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தضلீல், அப்ரஹாவுடைய சூழ்ச்சிகளை அல்லாஹ் அப்படியே வீணாக்கினார். என்ன செய்தான்? அதற்கு وَأَرْسَلَ عَلَيْهِمْ طَيْرًا أَبَابِيلَ وَأَرْسَلَ عَلَيْهِمْ, அவர்களுக்கு அனுப்பி வைத்தார். طَيْرًا, கருப்பு நிற பறவைகள். அபாபீல், புல்புல் என்ற இனத்தை சேர்ந்த இராப்பாடிகள் என்ற பறவைகள். இந்த பறவைகள் வருது கடல் திசையிலிருந்து தான் வந்துச்சாம். ஜித்தா தானே கடல் திசை, கடல் பக்கம் ஜித்தா. பழைய ஹஜ்ஜி போனவங்க இருப்பீங்களோ தெரியா? பழைய ஹஜ்ஜி போனவங்க ஜித்தாலிருந்து கொடியொன்றை குளிச்சுட்டு தல்பியா ஓதி நடக்கிறார். ஆமா, 80 மைல். இன்றைக்கு ஹோட்டல்ல இருந்து காபாத்துல்லாவுக்கு போறதுக்கே தல்பியா ஓதுறது. 2 தடவை ஓதிட்டு வாய் நோவா. தல்பியா வாய் நோவா. பழைய ஆட்கள் 1920களில், 1930களில், 40களில் ஏன்னா அவ்வளோ ஆசையான ஹஜ்ஜி போனது. கப்பலில் ஏறி ஒழுவில் ஒரு ஆள் ஹஜ்ஜை பற்றி எழுதியிருக்காங்க. ஒழுவில் போயிருக்கார் ஹஜ்ஜி. போகல, கப்பல்லே மௌத்தாயிட்டார். அப்படியே கல்லை கட்டி தொழிவிச்சு போட என்ன செஞ்சாங்க? அப்படியே கடலுக்கு இறக்கிட்டாங்க. கடல் தானே அவர் 6-7 மாசத்துக்கு முன்னிருந்தே ரெடியாகி அந்த பழைய நம்மளோட அந்த பாலை இருக்குது, தென்னம்பாலை, தென்னம்பாலையில் வச்சு சாப்பாடுகள் கட்டுறேன். கப்பலில் சாப்பிடுறது தென்னம்பாலை. நம்ம தொகல் செய்வாங்களே, இந்த மாலை தீவு இருக்குது, தொகலை தென்னம்பாலையில் வச்சு கட்டி பெய்தோம். அந்த காலத்தில் நம்மளோட அப்பா அம்மா என்ன செஞ்சுக்காங்க? ஹஜ்ஜி போகிறதுக்காக இந்த தென்னம்பாலையில் சாப்பாடுகளை வச்சு கட்டுறோம். கட்டி எடுத்துட்டு தான் போற ஹஜ்ஜி போறது. 6 மாதம் இங்கிருந்து கப்பல் ஸ்ரீலங்கா ஹாபர்ந்து எடுத்தா மும்பை போடும். அந்த கப்பல் மும்பையிலிருந்து அது போதும் அப்படியே பாகிஸ்தானில் தான் அந்த கப்பல் போடும். ஜித்தால போய் இறங்கும் கப்பல். ஜித்தாலிருந்து இறங்கி நடக்கிற, ஜித்தாலிருந்து மக்கா எவ்வளவு தூரம்? 80 மைல் கிட்டத்தட்ட. கொடியொன்றை பிடிச்சிட்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் கல்வியா ஓது நடக்குது. எவ்வளவு தூரம்? இன்றைக்கு உள்ளவங்க கட்டாயத்தை படிச்சுட்டு போகும்.
இன்றைக்கு மக்களுக்கு கிட்ட இருந்து காபா உள்ள தொழுவுகள் இல்லை, ரூம் உள்ள தொழுவுகள். ரூம் 200 மீட்டர் போ உள்ளுக்கு இல்லை, ரூம் உள்ள தொழுவுகள். கேட்டுப்பாருங்க, ஒரு ஹஜ்ஜி போனவங்கள்ட்ட ரோட்டில் தொழுது ஒரு மணித்தியானது முந்தைய காபா உள்ள எவ்வளோ எல்லாம் லேஸ் ஆக்கிட்டாங்க. 6 மணித்தியானத ஜித்த 6 மாசம் தேவையில்லை, 6 மணித்தியார் தியாகங்களை படிச்சுட்டு போனா தான் உம்ரா செய்யலாம், ஹஜ் செய்யலாம். தியாகம் இல்லையா பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறார், கடல் திசையிலிருந்து, ஜித்தால தான் கடல் இருக்கு, கடல் திசையிலிருந்து பறவைகள் வருகிறது. தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், படையாக வருகின்ற பறவைகள், சுடப்பட்ட சிஜ்ஜீல், சுடப்பட்ட கல்லுகளை சுமந்து வருகிறது. 2 கால்ல 2 கல்லு, சொந்துல ஒரு கல்லு, 3 கல்லு தான். கல்லு உளுந்தா போதும், அப்படியே அழியிறது. வந்து போட்டு அந்த சின்ன கல்ல உடமாக்கள் எழுதுறாங்க, பருப்பை விட கொஞ்சம் பெருசா மொச்சக்கொட்டை இருக்குது, ஹிம்மஸ் மொச்சக்கொட்டோட சைஸ். சின்ன பிள்ளைகள் மொச்சக்கொட்டை தெரியாது, கேட்டு பாருங்க. பருப்பை விட கொஞ்சம் பெருசு மொச்சக்கொட்டை, அந்த சைஸ் கல்லாம், சின்ன சின்ன கல்லுகள். அல்லாஹ் என்ன செய்தான்டா, அவ்வளோ அப்ரஹாவுடைய படையையும் சப்பி துப்பப்பட்ட வைகோல்களை போன்று அல்லாஹ் அவர்களை ஆக்கினார். அப்ப அல்லாஹ் ஒரு சம்பவத்தொண்டே சொல்லி இந்த சூரத்துல் ஃபீல் அல்லாஹ் முடிக்கிறார். காபத்துல்லாவை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் வரைக்கும் முஸ்லீம்கள் அல்லாஹ் பாதுகாப்பார். இந்த ஒரு சூறாவை வச்சே நாங்கள் விளங்கணும், எங்களோட பாதுகாப்புக்கு அல்லாஹ் தான், வேறொருத்தரும் எங்களை பாதுகாக்கலாம், எங்களோட பிள்ளைகளை பாதுகாக்கலாம், எங்களோட குடும்பத்தை பாதுகாக்கலாது. எங்களை பாதுகாக்கிறது அல்லாஹ் என்கிறத உறுதி கொள்ளணும். நாங்கள் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹுடைய காலத்துக்கு பிறகு அபு ஜாஃபர் மன்சூருடைய காலம். அபு ஜாஃபர் மன்சூர் அந்த காலத்துடைய இமாமை கூப்பிட்டு சொன்னார், ஏதாவது உபதேசம் செய், ஏதாவது ஒரு பயான் பண்ணு. ஏண்டா அரசியல்வாதிகள் பயான் கேட்கிறது இல்லையே, போய் விசேஷ உலமாக்கள் எடுத்து பயான் செய்ய வைப்பாங்க. அபு ஜாஃபர் மன்சூர் ஒரு ஆலிம் கூப்பிட்டு பயான் செய்கிறார். அந்த ஆலிம் கேட்டாரா, கண்ணால பார்த்ததுண்ட பயான் பண்ணவா, காலால கேட்டதுண்ட பயான் பண்ணவா? அபு ஜாஃபர் மன்சூர் சொன்னாராம், கண்ணால பார்த்ததுண்டு சொன்னாராம். நான் 2 விடயத்தை பார்த்தேன். ஒன்று, அப்துல் மலிக் பின் மர்வானுடைய மகனுடைய கணவர் உமர் பின் அப்துல் அசீஸையும் அப்துல் மலிக்குடைய பிள்ளைகள் வலீதையும் நான் கண்டேன். 2 பேரை பார்த்தேன். உமர் பின் அப்துல் அசீஸுக்கு கிட்டத்தட்ட 18 பிள்ளைகள். உமர் பின் அப்துல் அசீஸ் 2.5 வருடம் ஆட்சி செய்தார் இஸ்லாமிய உலகத்தை. 2.5 வருஷமும் உமர் பின் அப்துல் அசீஸ் மிக பயந்தவர். ஒரு ரூபா சொத்து சேர்க்க கிடைக்கல. அவர் சமூகத்துக்காக வாழ்ந்தவர். கடைசியாக உமர் பின் அப்துல் அசீஸுக்கு நெஞ்சு கொடுத்தாங்க கொள்றதுக்கு. எவ்வளோ நல்லவருக்கு நெஞ்சு கொடுப்பாங்க கடைசியாக. ஹுசைன் ரலியல்லாஹு, ஹசன் ரலியல்லாஹுக்கு நெஞ்சு தான் கடைசியாக கொடுத்து. எல்லா விலங்கும் வரலாறு. ஹசன் ரலியல்லாஹு அவங்களுக்கு கடைசியாக நெஞ்சு தான் கொடுத்து. உமர் பின் அப்துல் அசீஸுக்கும் நெஞ்சு தான் கொடுத்தாங்க. அவ்வளோ உயர்ந்த மனிதர். எப்படியோ சாப்பாட்டை நெஞ்சை குடிச்சிட்டாங்க, விலங்கிட்டு நெஞ்சு ஏறிட்டு உடம்புள்ளு. மச்சாமாரெல்லாம் கேட்டாங்க, உமார் இவ்வளோ பிள்ளையில வச்சுட்டு போறாய், ஒரு சொத்து. அந்த நேரம் உமர் பின் அப்துல் அசீஸ்ல 20 தீனார் தான் இருந்துச்சு. 20 ரூபா காசு என்னோட பார்வை. உமர் பின் அப்துல் அசீஸ் உட்கார வைக்க சொல்லி கபரு வற்றவனுக்கும் கஃபனுக்கும் 2 தீனாரை கூடிட்டு ஒரு பிள்ளைக்கு 1 தீனார் தான் சொத்து வரும். எல்லாத்தையும் பார்த்துட்டு சொன்னாரா, என்ற பிள்ளைகள் நல்லவர்களாக இருந்தால், என்ற பிள்ளைகளை பொறுப்படுக்கிறதுக்கு அல்லாஹ் இருக்கிறார். ஓ எந்தவல்ல சாலிஹீன், என்ற பிள்ளைகள் சாலிஹானவர்களாக இருந்தால் அவர்களை பாதுகாப்பான் அல்லாஹ். என்ற பிள்ளைகள் மோசமானவர்களாக இருந்தால்
நான் இவர்களுக்கு எத்தனை கோடியை சேர்த்து வைத்தாலும் பிரயோஜனம் அப்படின்ட்டு அவர் மௌத்தாயிட்டார். இதை நான் கண்ணால கண்டேன், இமாம் சொல்றேன். அதே காலத்தில் உமர் பின் அப்துல் அசீஸிடம் கேள்வி கேட்டார்கள், இந்த வலி இவருடைய பிள்ளைகளுடைய சொத்து, ஒவ்வொருத்தருடைய சொத்தும் லட்சக்கணக்கான தீனார்கள் வச்சுட்டு மௌத்தாங்க. இந்த 2 பிள்ளைகளுடைய காலங்களையும் நாம் பார்த்தோம். உமர் பின் அப்துல் அசீஸுடைய பிள்ளைகள் அல்லாஹ் எவ்வாறு மாற்றினான் என்றால், ஒரு நாளைக்கு 100 ஒட்டகம் சதக்கா கொடுக்கும் அளவுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தார் இந்த பிள்ளைகள். வலீதுடைய பிள்ளைகள் பாப்பா கட்டின பள்ளிவாசலுக்கு முன்னால் வெள்ள புடவையை விரிச்சு, இதை எங்க வாப்பா கட்டின பள்ளி, ஏதாவது பணம் போட்டுட்டு போ என்கிறத நான் கண்ணால கண்டேன் என்று சொன்னார் அபூ ஜாஃபர் மன்சூரிடம் தெய்வம். அல்லாஹ்வை வச்சுட்டு பிள்ளைகளுக்கு மனைவிக்கு போனா அல்லாஹ் பாதுகாப்பா. நாங்கள் எங்களோட சொத்தா எங்களோட பணமா எல்லாமே அழிச்சு. ஆகவே உள்ளத்துல ஈமான கூட்டணும். இந்த அலம் தர கைஃப சூரத்துல் ஃபீல் எங்களை பாதுகாக்கிற அல்லாஹ், எங்களை பள்ளிவாசல்களை பாதுகாக்கிறது அல்லாஹ், வேற யாரும் அல்ல. எங்களோட குடும்பம் முழுதையும் பாதுகாக்கிறது அல்லாஹ் என்று உள்ளத்தை உறுதி கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். ஓதி பாருங்க, கருத்து விளங்குகிறாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல். وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل وجعلهم كعصف مأكول. بسم الله الرحمن الرحيم. لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. بسم الله الرحمن الرحيم. أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع
الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. سورة الفيل याद में सही इंशाअल्लाह. سورة الفيل खालिदी इंशाअल्लाह खालिदी பேசுங்க इंशाअल्लाह. سورة الفيل குறைஷ் பேசுறது இது சொல்லுவாங்க. சென்ற தப்சீர் வகுப்பினால சூரத்துல் குரைஷ் சூறாவை பார்த்தோம். இது மக்காவில் இறக்கப்பட்ட சூறா, மக்கி சூறா. இதில் மொத்தமாக 4 ஆயத்துகள் உள்ளது. சபபு நுஸூல், அதாவது இந்த சூறா இறக்கப்பட்டதற்கான காரணம் சொல்லப்பட்டுள்ள போது இமாம் ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறாங்க. அறிவித்ததாக இந்த சூறா குறைஷிகளை கண்ணியப்படுத்துவதற்காக அருளப்பட்ட ஒரு சூறாவாக குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறைஷ் என்றது ஒரு வம்சம், ஒரு குடும்பம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய குடும்பத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான். அந்த உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற அந்த ஹதீஸ் 7 விடயங்களை கொண்டு என்னுடைய குடும்பம் கண்ணியப்படுத்தப்படுகின்றது. முதலாவது சொன்னாங்க, நான் குறைஷியை சேர்ந்தவர். 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபித்துவம் குறைஷிலே இருக்கின்றது. 3வது சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா குறைஷிகளுக்கு கௌபாவுடைய ஆட்சியை கொடுத்திருக்கிறான். 4வது சொன்னாங்க, அப்ரஹாமுடைய அந்த யானை படையிலிருந்து அல்லாஹ் குறைஷிகளுக்கு உதவி செய்தான். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குறைஷி என்கிற அந்த வம்சத்திற்காக அந்த சூறா இறக்கப்பட்டது. அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவால் அந்த சூறா ஓதப்பட்டது. இப்படியாக அந்த 7 கண்ணியங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையதாக உம்மஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை குறித்தும் இமாம் ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார். இந்த உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அதில் சொல்கின்ற போது சொன்னார்கள், இவர்கள் அபூ தாலிப் அவருடைய மகள், அதாவது அலி அலி அவர்களுடைய சகோதரி. மொத்தம் அவர்களுக்கு 6 பிள்ளைகள் சொன்னாங்க. ஜாஃபர், அலி அலி அல்லாஹு அவர்கள், அகீல் என்று சொல்லி ஒரு சகோதரர், இன்னொரு பேர் மறந்துட்டு சொன்னாங்க, ஹாலித். 4 ஆண் பிள்ளைகள், 2 பெண்களில் ஒன்று ஜுமானா, அடுத்தது உம்மஹானி. 4 பிள்ளைகள். அபூ தாலிப் நபியுடைய சாட்சி. இந்த உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியிடத்தில் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் என்னை ஒரு அர்ப்பணிக்கிறேன், என்னை நிக்காஹ் செய்து கொள்ளும்படி நபியிடத்தில் வந்து தன்னை அர்ப்பணித்தார்கள், நிக்காஹ் செய்யும்போது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு விருப்பம் இருந்த போதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தான், ஹிஜ்ரத் செய்யாத எந்த பெண்களையும் உங்களுக்கு திருமணம் முடிக்க முடியாது. அந்த சந்தர்ப்பத்தில் உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சிருந்தது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்களோட நிக்காஹ நிறைவேற்றி வாழ முடியும் அப்படின்ற செய்தியும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அது செல்லும் போது இந்த குறைஷி, அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் குடும்ப பின்னணி மிக முக்கியமானது. நல்ல குடும்பத்திலே நல்ல மக்களும் சில கூடாத பிறப்பின் மூலம் வருகின்றவர்கள் சிறந்த மனிதர்களாகவும் வர முடியாதவர்களுக்கும் சில உதாரணங்களை சொல்லி காட்டினார்கள். அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி ஆக்குவதற்காக, இந்த நுபுவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பதற்காக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை ஒவ்வொரு தந்தைமார்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு தாய்மார்களையும் அந்த குடும்பத்தில் விபச்சாரத்தை விட்டும் பாதுகாத்தான். எந்த ஆண்களோ எந்த பெண்களோ நபியுடைய பரம்பரையிலே விபச்சாரத்தில் ஈடுபடவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை உலமாக்கள்
மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் கிதாபுகளில் ஒவ்வொரு பேர்களாக மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்தியை சொல்லி ஒவ்வொரு பேராக ஹஜ்ரத் அவர்கள் ஒவ்வொரு பேராக வாங்கி காட்டினார். நான் சின்னத்தில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தாப்பன் அப்துல்லா, அவருடைய தாப்பன் அப்துல் முத்தலிப், அவருடைய தாப்பன் காசிம், அவருடைய தாப்பன் அப்துல் மனாம், இதுவரையும் படிச்சுக்கிறோம் தெரிஞ்சு. அதுக்கு பின்னால ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும், அதனாலிருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதிலிருந்து சீத் அலைஹிஸ்ஸலாம், தொடராக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் இந்த பரம்பரை பாதுகாக்கப்பட்டிருக்கிற செய்தியையும் நாங்கள் பார்த்தோம். நேரடியாக அந்த சூரத்துல் குரைஷ், அது லீலாஃபி குரைஷ், அந்த சூறாவுடைய தஃப்சீர் விளக்கம் சொல்லப்பட்டது. சொல்லிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், லீலாஃபி குரைஷ், குரைஷ்களுக்கு அல்லாஹ் விருப்பமாக்கி கொடுத்தான். ஈலாஃபிஹிம் ரஹிலத்தஷ் ஷிஃபாஇ வஸ்ஸைஃப், ரஹிலா சொன்னால் பிரயாணம். அந்த குரைஷ்களுக்கு அல்லாஹ் விருப்பமாக்கி கொடுத்திருந்தான் பிரயாணத்தை. அது எப்படிப்பட்ட பிரயாணம் என்றால் கோடை கால மாடி கால பிரயாணத்தை குறைஷிகளுக்கு அல்லாஹ் விருப்பமாக்கி கொடுத்திருந்தான். அவர்கள் இபாதத் செய்யட்டும், அவர்கள் இபாதத் செய்யட்டும் ரப்பஹாதல் பைத், அதாவது அந்த வீட்டினுடைய ரப்பை, அதாவது வீடில் அல்லாஹ்வுடைய ரப்பை அவர்கள் இபாதத் செய்யட்டும். எதற்காக அவர்கள் இபாதத் செய்யட்டும் என்றால் அத்அமஹும் மின் ஜூஇன் வ ஆமனஹும் மின் கௌஃப், அவர்களுக்கு பசியின் போது அந்த ரப் உணவளித்தானே, அதற்கு நன்றி கடனுக்காக அந்த ரப்பை அவர்கள் இபாதத் செய்யட்டும். வ ஆமனஹும் மின் கௌஃப், அதாவது அவர்கள் பயத்தின் போது அவர்களுக்கு உதவி புரிந்தானே அதற்காக. அதாவது குறைஷிகளுக்கு அல்லாஹ் பிரயாணத்தை விருப்பமாக்கி கொடுத்திருந்தான். அந்த பிரயாணம் எப்படிப்பட்டது என்றால் அது கோடை கால மாரிகால பிரயாணமாக இருக்கிறது. இதற்காக அவர்கள் அந்த ரப்பை இபாதத் செய்யட்டும். அந்த ரப்பு எப்படிப்பட்டவர் என்றால் அவன் அல்லாஹ்வுடைய ரப்பு. ஏன் அவர்கள் இபாதத் செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ் பசியின் போது உணவளித்தான். அதற்காகவும் அவர்கள் பயப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அந்த பயத்திலிருந்து மீட்டு அவர்களுக்கு உதவி செய்ய அந்த செய்தியையும் நாங்கள் அந்த சூறாவுடைய நேரடி தஃசீர் கருத்தாக பார்த்தோம். அதற்கு இறுதியாக சொன்னார்கள், எந்த ஒரு உம்மத்து அல்லாஹ் கொடுத்த அந்த ஞாபகங்களுக்கு நன்றி செலுத்தலையோ அல்லாஹ் சூரா நவலில் அந்த எப்படி இந்த உம்மத்தை நாங்கள் சோதிப்போம் என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காட்டுகிறான். எந்த உம்மத்துக்கு நாங்கள் உணவளித்ததற்காக, பயத்திலிருந்து நிவாரணம் அளித்ததற்காக யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு ஞாபகம் செய்யலையோ அவர்களை இந்த ரெண்டையும் கொண்டு அல்லாஹ் சோதிப்பதாக அந்த சூறாவிலே வழங்கப்படுத்தினார்கள். முதலாவது அவர்கள் மத்தியிலே பசி பட்டணி போடப்படும், அதை கொண்டு அவர்கள் சோதிக்கப்படும். இரண்டாவது அவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் பயத்தை ஏற்படுத்துவான், அந்த பயத்தின் மூலம் சோதிக்கப்படும். ஆகவே இதில் இருந்து நாம் முயற்சி பெறவமாக இருந்தால், ஒரு உம்மத்து சிறப்படைவமாக இருந்தால், இந்த சூரா குரைஷில் சென்ற மாதிரி அவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய ரப்பை இபாதத் செய்யட்டும். அப்போ நாங்கள் எங்களோட உம்மத்து முயற்சி பெறவமாக இருந்தால் அதுக்கு ஒரே ஒரு வழி இபாதத் தான். எல்லா சந்தர்ப்பங்களையும் நாங்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்து கொண்டு இருக்க வேண்டும், எங்களுடைய தேவைகளை கையேற்ற வேண்டும். இறுதியாக சொன்னார்கள், எங்களுடைய உம்மத்தில் எப்படிப்பட்டவர்கள் உருவாக வேண்டும் சொன்னால், ஏதாவது ஒரு தேவை, ஏதாவது இந்த உம்மத்துடைய ஒரு அவசர சந்தர்ப்பங்களின் போது அல்லாஹ்விடத்தில் ரெண்டு கரங்களையும் குலுக்கினால் எந்த மறுப்பும் இல்லாமல் துஆ கபூல் செய்யக்கூடிய இபாதத்தாளிகள், ரெண்டு கையை குலுக்கின்ற போது அல்லாஹ் நேரடியாக துஆவை கபூல் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட